ஸ்கீமில் கூட நாங்கள் இன்ஷால்லா ஒரு 3 வருஷமாக நாங்களும் வந்து டைப்பில் இருக்கோம். அதாவது நாங்கள் வந்து ஆயிஷா உம்ரா சர்வீஸு ட்ரிப்ளிகன் சென்னை அதோடைய உரிமையாளர் அனுருதீன் ஆயிஷா இருக்காங்க. இன்ஷால்லா டைம் எடுத்துக்கிறேன், அந்த டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 1 மினிட்ல யாருனாலும் கை ரைஸ் பண்ணுங்க, நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இப்போ என்னம்மா குரூப் சொல்லி அங்கேருந்து நான் வந்திருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து 6500 crores. لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك. எல்லாரும் குர்பானி கொடுக்க வைக்கணும். ஸோ அவர் குர்பானி கொடுத்தாரு, அதோட நன்மையை அவர் அனுபவிச்சிருக்காரு. அதே மாதிரி எல்லாரும் கோல்ஸ் எங்களோட லைஃப் ஸ்டார்ட் இருந்துச்சு, அதை வந்து கரெக்டான டைம்ல பண்ண முடியல. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك عبده ورسوله أما بعد فأعوذ بسم الله الرحمن الرحيم ونسكي ومحياي ومماتي. லாஸ்ட் புக்கிங் எவ்வளவு? 2070 அசான் டேட்ல போய் அசான் டைம்ல போய் டெலிவரி. நீங்க ஒரு கோட் இல்ல ஒரு 100 கோட் புக் பண்ணாலும் சரி. இமாம் மௌலானா முகமது இம்ரான் சாஹிப் அவர்கள் ஹிராத் ஓதி ஆரம்பம் செய்வார்கள். இன்ஷால்லா கொஞ்சம் அமைதியாக இருந்து இதை நாங்கள் எப்படி பண்ண போறோம், இது எப்படி நடக்க போகுது, இது என்ன ஆப், இது எப்படி ப்ரொசீஜர் பண்ண போறோம், 2027ல என்ன விஷன், சித்திக் பாயோட கான்செப்ட் என்ன, இது எப்படி ரீச் பண்ண. ومن الليل فتهجد به نافلة لك عسى ஆலமீன். ஸதகல்லாஹுல் அஸீம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லவர்கள் மீதும் குறிப்பாக நாம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும். டோக்கன் நம்பர் 150 இருக்கீங்களா? இங்க 150 அற்புதமான ஒரு சுப செய்தியை சொன்னார்கள். மன் கதா இலல் மஸ்ஜிதி, எந்த ஒரு மனிதன் காலையிலோ அல்லது மாலையிலோ மஸ்ஜிதுக்கு வருகிறான், லா யுரீது இல்லா அன் யதஅல்லம கைரன் அவ் யுஅல்லிமஹு, அவருடைய நோக்கம் இருக்கிறது ஒரு நலவை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அந்த நலவை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன். உங்களுடைய ஒத்துழைப்பும் இந்த வருடம் நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு 100% சரி செய்ய முடியல அப்படின்னும் 99% என்னால் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு சரி. وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ விழாதவங்க இன்ஷால்லா எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகலாம். ஓகேங்களா? இப்போ விழுந்தவங்க 25 பேர் தான் உம்ரா போறோம். மீதி எல்லாருமே இன்ஷால்லா மனசுல நியத்துங்க, எல்லாருமே ஹஜ்ஜுக்கு போறோம் நியத்துச்சுங்க. சரிங்களா? இன்ஷால்லா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஸ்டார்ட். என்ன ஸ்பீட் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். குல்கல் டோக்கன் நம்பர் 216 யாரு பிசினஸ்க்கு இருந்துச்சு. அதனால 2026ல நாங்க அவங்கள ஜாயின் பண்ணோம். இன்னும் குர்ஆன் இயர் ஃபுல்லா அவர் கூட. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஐசாமாட்டு பண்ணை கடந்த 7 ஆண்டுகளாக எல்லோரும் குர்பானை கொடுக்கின்ற ஒரு எளிய திட்டத்துல குர்பானை ஆடு வளர்த்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லோரும் குர்பானை கொடுக்கின்ற நியத்தை மட்டும் நடைமுறைப்படுத்தி இந்த ஆண்டு 8வது ஆண்டு துவக்க விழாவாக எல்லோரும் உம்ராவுக்கு நம்ம அனுப்பணும்னு ஒரு ஆர்வத்தோட 8வது ஆண்டு ஒரு நியத்துன்னு சொல்லுவோம் இஸ்லாமிய அடிப்படையில. அந்த அடிப்படையில ஒரு 100 நபர்களை குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து முதல் கட்டமாக மதுரையில, 2வது கட்டம் சென்னை, 3வது திருப்பூர், 4வது கட்டமாக திருச்சியில வச்சிருக்கோம். இந்த குழுக்களை தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்கு முதல் கட்டமாகவே நம்ம என்ன செய்வோம், யாருக்கா அந்த முதல் கட்டத்துல பாஸ்போர்ட் எல்லாம் இருந்துச்சோ அவங்களை என்ன செய்வோம் உம்ராவுக்கு அனுப்பிடுவோம். 2வது கட்டம், 3வது கட்டம், இப்படி 3 கட்டமாக பிரிச்சு ஒவ்வொரு கட்டத்துக்கு 36 பேர் 35 பேர் பிளான் பண்ணி அனுப்புவோம்.
14 நாள் உம்ராவுடைய பயணம். அதனுடைய பயண செலவு வந்து ஒரு 70,000 ரூபா வரும். மீதி செலவு இப்போ எல்லாமே நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து கூட்டு போயிட்டு கூட்டு வர எங்களுடைய செலவு தான். அவங்களுடைய கை செலவுக்கு மட்டும் அவங்க கையில் வச்சுக்கலாம். இல்லை, இதுதான் முதல் முறையாக உம்ரா கூட்டு போகிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆடு மட்டும் தான் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட்டு போகிறோம். டேர் அந்த அடுத்த மாதம் தான் டேர் அறிவிச்சோம். ஏன்னா எல்லாத்தையும் பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணணும்ல. பாஸ்போர்ட் நிறைய பேர் ரினியூல் பண்ணாமல் இருக்கிறாங்க. கூட ஒரு ஆள் அவங்க கூட்டு வரேன்றாங்க. இப்போ அவங்கெல்லாம் ரெடி பண்ணி வர்றதுக்கு அவங்க லேட் ஆகுது. அதனால நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். மக்கள் லேட் ஆகுதுனால அது பண்ணுறோம். ஆயிஷா சிதிக் ஆயிஷா ஆட்டு பண்ணார். அவர் வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு 100 ஹாஜிகளுக்கு புக் பண்ணியிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் எவ்ரி மந்த் 25 நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து கூட்டு போகிறோம். ஸோ அது வந்து கம்மிங் ஜூலைலேருந்து ஜான்வரி வரைக்கும் இந்த வந்து குரூப் போகும். அந்த குரூப்ல எத்தனை பேர் வராங்கன்னா 25 நம்பர்ஸ் மினிமம் வருவாங்க. அந்த எக்ஸஸ் வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்த்துப்போம். எத்தனை பேர் சிதிக் பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணுறாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டு போவோம். சென்னை ஏர்போர்ட் வரைக்கும் நம்மளோட டிஸ்டன்ஸ் வந்து ஹரம்லேருந்து 800 மீட்டர்ல இருக்கும். மதியம் வந்து அதே மாதிரி 600 to 500 மீட்டர்ல வரும். சவுத் இந்தியன் ஃபுட்டு ரொம்ப 4 to 5 நம்பர்ஸ் இருப்பாங்க. துவா நல்லபடியாக. என் பேர் முகமது சித்திக். அந்த